உங்களுக்கே தெரியும். முக்காணி தாமிரபரணி ஆற்று பாலம் தான். 2023 பெரிய வெள்ளம். இந்த புது பாலம் இறங்கிருச்சு, பழைய பாலம் ஃபுல்லாக முங்கிருச்சு. ஒரு 4 நாள் போக்குவரத்து இல்லாமல் இருந்தது. 2024 அடுத்த வெள்ளம். பழைய பாலத்தில் 2 நாள் போக்குவரத்து இல்லை. இதோட என்னாச்சுன்னா தடுப்பு கம்பிகள்லாம் சுத்தமாக போயிடுச்சு இந்த 2 வெள்ளத்துலேயுமே. அது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணாங்க. ஆனாலும் அது முறையான பராமரிப்பு இல்லாமல் அது போயிடுச்சு. இப்போ மணல் மூட்டை அடுக்கி அந்த பாலத்தை பாதுகாத்துட்ருக்காங்க, யார் உள்ளே விழுந்துடக்கூடாதுன்னு. ஆனால் மணல் மூட்டை ஒரு விபத்து தடுக்குங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த பகுதியாக திருச்செந்தூர் தூத்துக்குடி பிரதான சாலை மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. நிறைய மக்கள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போய்கிட்டு இருக்கிறாங்க. பகலில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நைட்டு நேரத்தில் வெளியே வண்டி நிறைய வருது. அந்த வண்டிகளுக்கு பாதுகாப்பு லைட்லாம் எதுவுமே கிடையாது. அது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாலத்தை பாதுகாக்க வேண்டியது அதிகாரிகளோட கடமையாக இருக்குது, பொதுமக்களோட கருத்தாகவும் இருக்குது. இதை சீக்கிரமாக ரெடி பண்ணுங்கிறது மக்களோட கோரிக்கையாக இருக்குது.